ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம வீட்டில் தோட்டத்தை தாங்க பார்க்க போகிறோம். நம்ம தோட்டத்தில் என்னென்ன செடியெலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்குறது வாழைமரம். வாழைமரம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு சைடில் இருக்குங்க. ஒரு ஒரு வாழைமரம் லாஸ்ட் வீக் தான் குலை எடுத்தோம், வாழைக்குலை எடுத்தோம். பார்த்திங்கன்னா இப்போ இன்னொரு மரத்தில் பழங்கள் இருக்குது. அடுத்து பார்க்குறது நெல்லி, அப்புறம் மாதுளை, கத்திரிக்காய். இப்போ கத்திரிக்காய் செடி தாங்க பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி கத்திரிக்காய் ஒரு 4-5 கத்திரிக்காய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோங்க. பாருங்கள், நல்லா கத்திரிக்காய்லாம் நல்லா பெருசாகிடுச்சு. இதுக்கு மேலே விட்டோம்னா முத்திடும். ஸோ கத்திரிக்காய் எடுக்கலாம். கத்திரிக்காய் செடி அப்பப்போ நமக்கு காய் கொடுத்துக்கிட்டே தாங்க இருக்குது. ஒரு 10 கத்திரிக்காய் செடி வச்சுருக்கு. 10 கத்திரிக்காய் செடியும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 15 days ஒன்ஸ் நமக்கு காய்கறி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி தோட்டத்துலேருந்து காய்கறி பறித்து ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்குங்க. மனசுக்கு நிம்மதியாகவும் இருக்கும். ஸோ நம்ம தோட்டத்துலேருந்து இன்றைக்கி கத்திரிக்காய் பறிக்க போகிறோம், முருங்கை இலை பறிக்க போகிறோம். ஸோ இதுதான் இன்றைக்கி சமையலுக்கு. ஸோ நம்ம கத்திரிக்காய் நமக்கு வந்து தண்ணி விடுறது டெய்லியுமே காலையில் ஈவினிங் விட்டுறா நல்லா இருக்குங்க. அது வெயில் காலமாக இருக்கிறனால ஒரு 2 times தண்ணி விடும்போது நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் டெய்லி 1 time விட்டுறணும். அடுத்து பார்க்குறது பார்த்திங்கன்னா லெமன் செடி பார்க்குறோங்க. இந்த வருஷம் நல்லா காய் வச்சுருக்குன்னு சொன்னாங்க. சூப்பராக வச்சுருக்கு பாருங்கள். நிறையா லெமன் காய் வச்சுருக்குங்க செடியில். நல்லா கொத்து கொத்தாக 3 காய் 4 காய்னு ஒரே கொத்துலேயே வந்திருக்கு. இப்படி ஃப்ரெஷ்ஷாக லெமன் செடியிலேருந்து பறித்து அந்த லெமன் லீஃபுக்கே அவ்வளோ வாசங்க. ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலிங் கொடுக்கும் லெமன் லீஃபே. இப்போ லெமன் செடி லெமன்லாம் நிறைய இந்த தடவை காய்ச்சிருக்கு. பார்த்திங்கன்னா இதாங்க முருங்கை மரம் நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்குது. கீழாலேயே வந்து முருங்கை இலையெல்லாம் இருக்குங்க. ஸோ முருங்கை இலை, கருவேப்பிலை, டெய்லி நமக்கு தேவைப்படுற கருவேப்பிலை நம்ம எடுத்துக்க முடியும். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம தோட்டத்திலேருந்து காய்கறிகள், கீரைகள்லாம் எடுத்துக்க முடியுங்க. ஸோ முருங்கை மரத்துலேருந்து முருங்கைக்கீரையும், கருவேப்பிலை, கத்திரிக்காய் இது நம்ம தோட்டத்துலேருந்து இன்றைக்கி இது எடுத்துருக்குங்க. இது பார்த்திங்கன்னா ஆவாரம்பூ செடிங்க. ஆவாரம்பூ செடியில் பூக்கள் இருக்குது. தேவையான ஆவாரம்பூ டீ போட்டுக்கிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒன்றுங்க ஆவாரம்பூ டீ. முருங்கைக்கீரை பறிச்சாச்சுங்க. பாருங்கள், நம்ம தோட்டத்திலேருந்து முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ரொம்ப இரும்பு சத்து அதிகமாக உள்ள ஒரு கீரைங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்குங்க. கருவேப்பிலை எடுத்துருக்கு. அடுத்து கத்திரிக்காய், நம்ம தோட்டத்திலேருந்து கத்திரிக்காய் பறிச்சிருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.